இப்போ எங்கோடி போகிறோம்னா செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக இப்போ நம்ம கடையம் ரோட்டே போகிறோங்க. கடையம் வந்து போகிறோம். ஏன்னா செங்கோட்டையிலேருந்து சோரண்டைக்கு அதே கிலோமீட்டர் தான், 27 கிலோமீட்டர் தான். இங்கே கடையத்துக்கும் அதே 27 கிலோமீட்டர் தான். கடையம் பஸ் ஸ்டாண்டு இதோ, அது உள்ளே போகிற பாதை, இது வெளியே வர பாதை. கடையம் சரிதா. நம்ம சொரண்டை பாதையே போயிருக்கலாம். அது எதுக்கு, அங்கே ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக்கர் அதிகம். அது இல்லாமல் ரோடும் கொஞ்சம் பள்ளமாக கிடக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா டபுள் ரோடு தான், நல்லாயிருக்கும் ரோடு. கடையம் பஸ் ஸ்டாண்டை தாண்டினீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் அந்த கட்டிங் வருங்க. இந்த பேரிகார்டு இருக்கா, இந்த பேரிகார்டை தாண்டோன்னே டேனிங் வரும். டேனிங்கு அதுதான். அது என்ன போட்டிருக்கு, ஆலாங்குளம் 21 கிலோமீட்டர் போட்டிருக்கா. இதோ இந்த பேரிகார்டை ஒட்டினாக்கல லெஃப்ட்டு திரும்பும். கொஞ்சம் சுகராக தான் இருக்கும் அந்த ஒரு இடம் மட்டும் இருக்கா. இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் ஏறி திரும்பவுமே இருக்கும். இதோ இந்த ஒரு இடம் மட்டும்தான், மற்றபடி எந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்காது. இதில் ஒரு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் போனோம்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கேட்டு வரும். அப்புறம் ஃப்ரீயாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா டபுள் ரோடு தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரெய்லர் வச்சுருக்கவங்க யாரும் இந்த வழியாக வராதிங்க. எனக்கு இந்த ஊருக்காரனாலே எனக்கு தெரியும். அதான் பார்த்து வரணும். சின்ன வண்டிக்காரங்க வரலாம், இந்த தோஸ்து இந்த ஈச்சர் வண்டி வச்சுருக்கவங்க வரலாம். வரும்போது வரலாங்க, போகும்போது தான் அதில் சுகுராக திரும்பும். இதோ ரயில்வே ஸ்டேஷன். ரோடு எப்படி இருக்குது, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இதான் ரயில்வே ஸ்டேஷன் சரிதா. கீழ்கடையம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த இருக்கா ரயில்வே கேட்டு. ஏற்கனவே இன்னொரு வண்டியில் உடம்பு இந்த பையன் தான் லோட் ஏற்றி வந்திருப்போம். அது ஸ்டீல் கம்பி ஏற்றிட்டு வந்தோம். பெட்டி வண்டி வருமானு தெரில. ஆனால் டெய்லர் போகிறதுக்கு நல்லா பாதைங்க. அந்த ஒரு இடம் மட்டும் தான் சுகராக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிட வேண்டி தான். பகலில் போக முடியாது, அந்த இடத்துல பகலில் வர முடியாது. நைட் நேரத்துலனா வரலாம், ஏன்னா வண்டிங்க அந்த ரோட்டில் வராது அவ்வளோவா. வரலாம் சரிதா. ரயில்வே கேட் பாஸ் பண்ணியாச்சு. மொத்தம் 50 கிலோமீட்டருங்க நம்ம செங்கோட்டையிலேருந்து இந்த பாதைக்கு ஆலாங்குளம் போனோம்னா. சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். அந்த பாதைக்கு வந்தோம்னா என்ன ஒரு 3 கிலோமீட்டர் கம்மி. அது சொரண்டை பாதை 3 கிலோமீட்டர் கம்மி. ஆனால் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்பீடு பிரேக்கர் நிறையா இருக்கும். அந்த சாம்பார் வடகரை அங்கெல்லாம் ஸ்பீடு பிரேக்கரு. இது ஸ்பீடு பிரேக்கர் அந்த அளவுக்கு கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியதான் சல்லுன்னு. சின்ன வண்டிக்காரங்க வரலாங்க, அழகாக வரலாங்க.